ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி ரொம்ப டேஸ்ட்டான ஹெல்த்தியான சுவையான அல்வா தாங்க செய்ய போகிறோம். அதுவும் சாப்பாடு வடித்த தண்ணியில் தாங்க செய்ய போகிறோம். வாங்க அது எப்படி செய்யறது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். ஒரு கப்பு ஜீனி சேர்த்துக்கலாங்க. கூடவே 4 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு இனிப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஜீனி கூட்டியோ குறைச்சோ போட்டுக்கலாங்க. இது நல்லா பொடிச்சிட்டு வந்துடலாம். இது அப்படியே தனியாக இருக்கட்டும். இப்போ ஒரு அகலமான கடாயில் நம்ம சாப்பாடு வடித்த தண்ணியை அதில் சேர்த்துக்கலாங்க. தேவையான அளவுக்கு சாப்பாடு வடித்த தண்ணியை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு அல்வா எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி கூட்டியோ குறைச்சோ சேர்த்துக்கலாங்க. தண்ணி கொஞ்சம் லைட்டாக காஞ்சதுக்கப்புறமா நம்ம பீட்ரூட்டை கட் பண்ணி வச்சுருக்கோம். நான் ஒரு பீட்ரூட் எடுத்திருக்கேன். தோலை சீவிட்டு இதில் சேர்த்துக்கலாம். நம்ம இதில் கலர் பொடியெலாம் எதுவுமே சேர்க்கலைங்க. ஹெல்த்தியான முறையில் தான் அல்வா செய்கிறோம். இது நல்லா கொதித்து வரட்டும். பாருங்கள், பீட்ரூட் சேர்த்தோன்னா நல்ல கலராக வந்துடுச்சு. இது நல்லா கொதித்து வரட்டுங்க. நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம பீட்ரூட்டை வெளியில் எடுத்துடலாம். இந்த பீட்ரூட்டை தூக்கி போடாமல் இதில் பொரியலும் கூட பண்ணிக்கலாங்க. கண்டிப்பாக இந்த அல்வாவை ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். சாப்பாடு வடித்த தண்ணியில் செஞ்சோம்னா ரொம்ப ஹெல்த்தியானது. இப்போது நம்ம பீட்ரூட்டை வெளியில் எடுத்தாச்சு. இப்போ இதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை நல்லா கலந்து விடலாம். கூடவே முந்திரி பருப்பு உடச்சி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். நம்ம பொடிச்சு வச்ச ஜீனியும் இதில் சேர்த்துக்கலாங்க. முந்திரி பருப்பு இல்லைன்னா பாதாம் இதெல்லாம் எது வேணால் சேர்த்துக்கலாங்க. நல்லாயிருக்கும். நட்ஸு சேர்த்தா ரொம்ப இன்னுமே சூப்பராக இருக்கும். நல்லா ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுடலாங்க. இது நல்லா கொதித்து வரட்டும். இப்போ பாருங்கள், நல்லா கொதித்து வந்திருக்கு. இப்போது 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நம்ம மீதி இருக்கிற சாப்பாடு வடித்த தண்ணி கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன், அதை இதில் கலந்து விட்டுட்டு இப்போ இதில் சேர்த்துக்கலாம். நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவுமே சேர்க்கலைங்க. சாப்பாடு வடித்த தண்ணியில் தான் சேர்க்குறோம். நல்லா கலந்து விட்டுட்டு இதில் சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா கலந்து விடலாங்க. அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாம். இப்போ நல்லா அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கலந்து விடலாம். நல்லா கெட்டியாக வரட்டும். அதுக்கப்புறமா எக்ஸ்ட்ரா நெய் நம்ம எதுவுமே சேர்க்க தேவையில்லைங்க. பாருங்கள், நல்ல பபுள்ஸ் வந்திருக்கு. இன்னுமே கொஞ்சம் கெட்டியாக வரணும். பாருங்கள், நல்லா கெட்டியாக வந்துடுச்சுங்க. இப்போது இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போது இதில் நெய் தடவி வச்சுருக்கிறேங்க, இதெல்லாம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு ஸ்பூனில் நெய் தடவிட்டு இந்த மாதிரி ஃப்ளாட்டாக பண்ணிக்கலாங்க. இது ஒரு அரை மணி நேரம் நல்லா ஆற விட்டுடலாம். இது அப்படியே சுட சுட சாப்பிட்டாலும் டேஸ்ட்டாக இருக்குங்க. இல்லை பீஸ் போட்டு சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி நல்லா ஆற விட்டுட்டு பீஸ் போட்டு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா அரை மணி நேரம் ஆற விட்டுறலாம். இப்போ நல்லா ஆறிடுச்சு. இப்போது நம்ம வேணுங்கிற சைஸில் பீஸ் போட்டுக்கலாங்க. இது ஒரு வாரம் கூட வச்சு சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம கடையில் வாங்குறதுக்கு நம்ம கையால் குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியாக இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா ஹெல்த்தியான சுவையான அல்வா ரெடி ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்,
இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.